everyone. In this video we are going to see 7th standard English term 3 supplementary to Man Overboard. The author is Vasantha Murthy. What is the name of the author? Vasantha Murthy. ஸோ இவங்க தான் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படின்றது வசந்தா மூர்த்தி. ஸோ மேன் ஓவர் போர்ட் அப்படின்னும் போது ஷிப்பில் ட்ராவல் பண்ணுற, போர்டிங்னா என்ன, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ போர்டிங்னா ஏறுறது. ஸோ ஷிப்பில் இருக்கிற ஒரு மேனுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. யார் ஆத்தர்? யார்? வசந்தா மூர்த்தி. ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு வசந்தா மூர்த்தி. I stood on the deck of SS Rajula. ரஜுலான்றது SS ரஜுலான்றது இது வந்து ஷிப்போட நேமு, அவங்க ட்ராவல் பண்ணுற ஷிப்போட நேமு. அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து போயிட்டு எங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா சிங்கப்பூருக்கு போகிறாங்க. யார்? வசந்தா மூர்த்தி. ஐ ஸ்டுட் ஆன் த டெக் ஆஃப் SS ரஜுலா. அந்த ஷிப்பு SS ரஜுலா ஷிப்பில் வந்து மேலே அந்த டெக்குன்றது அந்த தளம், ஷிப்போட மேல் தளம், அதில் நின்றுட்டுருக்காங்க. ஆஸ் ஷீ ஸ்லோலி மூவ்ட் அவுட் ஆஃப் மெட்ராஸ் ஹார்பர் ஐ வேவ் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டில் ஐ குட் see them no more. ஸோ நான் வந்து அந்த மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து ஷிப்பு கிளம்புறதுலேருந்து தன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு பாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்குற வர பாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரம் பாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டில் ஐ குட் see them no more. அவங்கள கண்ணில் படுற வரைக்கும் நான் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ வேவ்ட் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ வாஸ் thrilled to be on board a ship. It was a new experience for me. எனக்கு ரொம்ப அப்படியே பதட்டமாக இருக்குது, த்ரில்டு. ஐயோ நம்மளாம் ஷிப்பில் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கான். ஷிப்பு எப்படி இருக்குது என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க. த்ரில் டு பி ஆன் போர்ட் அ ஷிப். இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அவங்களுக்கு வந்து இது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவளாக இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் அதை வச்சு நம்ம சொல்கிறோம் இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. யாருக்கு? வசந்தா மூர்த்தி. Are you traveling alone? asked the person standing next to me. என் பக்கத்தில் இருந்தவர் என்ன கேட்டார்னா, are you traveling alone? நீ தனியாக ட்ராவல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பக்கத்தில் இருந்த பர்சன். யாரை? வசந்தா மூர்த்தியை. எஸ் அங்கிள், ஐ எம் கோயிங் பேக் டு மை பேரண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். ஐ ரிப்ளைட். நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, எஸ் அங்கிள், ஆமாங்க அங்கிள், நான் வந்து சிங்கப்பூருக்கு போகிறேன் என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக. என்னோடய அப்பா அம்மா கிட்டே நான் ரிட்டன் திரும்பி போகிறேன். இங்கேருந்து மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து சிங்கப்பூர் போகிறேன் என்னோடய அப்பா அம்மா கிட்ட. வாட்ஸ் யுவர் நேம்? ஹி ஆஸ்ட். உன்னுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருந்த பர்சன் கேட்குறாங்க. வசந்தா. ஐ ரிப்ளைட். என்னோட நேம் வந்து வசந்தா, நான் ரிப்ளை பண்ணேன். ஐ ஸ்பெண்ட் த டே எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணேன், அந்த ஷிப்பை சுற்றி எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுலே வந்து ஸ்பெண்ட் பண்ணேன், கழித்தேன். இட் லுக் ஜஸ்ட் லைக் அ பிக் ஹவுஸ். பெரிய வீடு மாதிரி இருக்கான் ஷிப்பு. பாருங்கள் எப்படி இருக்குது, பெரிய வீடு மாதிரி இருக்கான் ஷிப்பு. தேர் வேர் ஃபர்னிஷ்டு ரூம்ஸ், a swimming pool, a room for indoor games and a library. ஸோ அங்கே பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஃபர்னிச்சர், அதாவது ஃபர்னிச்சரோட ரூம்ஸ்லாம் இருக்குது, காட் இருக்குது, சேர்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அடுத்து இன்டோர் கேம்ஸ், விளையாடுறதுக்கு இன்டோர் கேம்ஸும் இருக்குது, ஒரு ரூமு, லைப்ரரியும் இருக்குது. தெர் வாஸ் plenty ஆஃப் ரூம் டு மூவ் அரவுண்ட். இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்குது நான் போய் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் மார்னிங் த பேசஞ்சர்ஸ் வேர் சீட்டட் இன் த டைனிங் ஹால். ஸோ அடுத்த நாள் காலையில் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே டைனிங் ஹாலில் இருந்தாங்க. டைனிங் ஹாலில் எதுக்காக? ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். த லவுட் ஸ்பீக்கர்ஸ் spluttered noisily and then the captain's voice came loud and clear. லவுட் ஸ்பீக்கரில் ஏதோ வந்து தெளிவாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப நாய்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கேப்டன் பேசும்போது, கேப்டன் ஷிப்போட கேப்டன் இருக்காங்க இல்லையா, அந்த கேப்டன் வாய்ஸ் வந்து நல்லா சத்தமாக கிளியராக கேட்டது. ஃப்ரெண்ட்ஸ், we have just received a message that a storm is brewing in the Indian Ocean. ஒரு நியூஸ் சொல்கிறார் கேப்டன் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கரில். அங்கங்கே இருக்கும் இல்லையா மைக், ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஸ்டார்ம், ஒரு புயல் வந்து உருவாயிருக்கு, இஸ் ப்ரீவிங் இன் த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் ஒரு புயல் ஒன்று உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார்? கேப்டன் வந்து ஒரு மெசேஜ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு.
ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கீப் காம். நான் வந்து உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், எல்லாரும் அமைதியாக இருங்க. டு நாட் பேனிக். யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா புயல் வருதுன்னு சொன்னாலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது புயல் வருதுன்னும் போது நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். டு நாட் பேனிக், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு. தோஸ் who are inclined to sea sickness may please stay in their cabins. Thank you. அதாவது யாருக்கெல்லாம் அந்த சீ சிக்னஸ், இந்த கப்பலில் போட்லலாம் போனீங்கன்னா அந்த தண்ணி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஜர்க் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த சீ சிக்னஸ் இருக்கவங்கெல்லாம் ப்ளீஸ் உங்களோட கேபினுக்கு போயிடுங்க, உங்களோட பிளேஸ்க்கு போயிடுங்க. தன்னோட ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கவுங்க கேபினுக்கு அவங்கவுங்க ரூம்ஸ்க்கு போயிடுங்க, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு யார், கேப்டன். தெர் வாஸ் பேனிக் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அண்ட் ஓல்ட் லேடி ப்ரேட் அலவுட், ஹோ காட் ஹாவ் மெர்சி ஆன் அஸ். ஒரு வயசானவங்க, ஒரு வயதான லேடி வந்து நல்லா சத்தமாக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஹாவ் மெர்சி ஆன் அஸ், எங்கள் மேலே கருணை காட்ட மாட்டியா. மை ஒன்லி சன் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ இன் சிங்கப்பூர். என்னுடைய ஒரே மகன் வந்து சிங்கப்பூரில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அப்படியே கடவுள்கிட்ட சத்தமாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. A gentleman consoled her, don't worry madam, it's only a warning, we may not be affected at all. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த ஓல்டு லேடியை வந்து கன்சோல் பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க மேடம், இது வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட்டு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ நமக்கு இன்னும் எந்த பாதிப்பும் ஏற்படலை, அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. another lady who was sitting beside me looked very ill. ஸோ இன்னொரு லேடி என்னோட இந்த பக்கம் உட்காந்துருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, beside me, ரொம்ப அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லை. இன்னொரு லேடி, அதாவது முன்னாடி அந்த லேடி வந்து வயசானவங்க வந்து கடவுள்கிட்ட சத்தமாக ப்ரே பண்ணிடுறாங்க, என்னை காப்பாற்ற மாட்டேயான்னு. பின்னாடி ஒரு லேடி வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, வெரி இல்லைன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சிக்னஸ் இருக்குது. நாட் ரஃப் வெதர், ரொம்ப மோசமான வெதராக இல்லை. ஐ எம் ஆல்ரெடி சீசிக், நான் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. எ ரஃப் சி வில் பி த எண்ட் ஆஃப் மீ. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இயற்கை சீற்றம் வந்து இதுதான் என்னோடய வாழ்க்கையோட கடைசி பகுதியாக முடியும் போல் இருக்குது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராம் வருது, புயல் வந்து நம்மளை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி, இதுதான் என்னுடைய கடைசி பார்ட் அப்படின்ற மாதிரி அந்த லேடி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஆல் த எல்டர்ஸ் வேர் ஸோ அப்செட். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எல்லாரும் இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லா பெரியவங்களும் வந்து இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் பயந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாங்க. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட்ன்றது வசந்தா மூர்த்தி, அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க எல்லா எல்டர்ஸும், எல்லா பெரியவங்களும் வந்து ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் ஸ்ட்ராம் வருதுன்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருமே இறந்துருவோன்ற மாதிரி ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்செட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஐ ரிமெம்பர்ட் த செவரல் சி அட்வென்ச்சர்ஸ். நான் நிறைய அட்வென்ச்சரை பற்றி எனக்கு வந்து நினைவு இருக்குது. சி அட்வென்ச்சர்ஸ்னால் என்ன, சீல அதாவது கடல் பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வரும், பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன் சி அட்வென்ச்சர்ஸ்க்கு ரொம்ப துணிஞ்சு செய்கிற செயல் மாதிரி அது அட்வென்ச்சர்ஸ்ன்றது. இந்த மாதிரி அட்வென்ச்சரை நினைவு இருக்குது எனக்கு. ஐ ஹேட் ரீட் அபவுட், நான் நிறைய படிச்சும் இருக்கேன். எக்ஸைட்டட்லி ஐ டர்ன் டு த எல்டர்லி ஜென்டில்மேன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து இப்படி திரும்பி பார்த்தா ஒரு எல்டர்லி பெரியவங்க ஒருத்தவங்க, ஒரு ஜென்டில்மேன் இருந்தாங்க, எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அங்கிள், won't it be thrilling to face a storm on board a steamer? Have you ever been on a ship during a storm? இந்த மாதிரி ஒரு நீராவி கப்பலில் வந்து புயல் வந்திருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு த்ரில்லிங்காக இல்லையா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ ஸ்டார்ம் வந்தால் எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இல்லையா அங்கிள் அப்படின்ற மாதிரி வசந்தா மூர்த்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆல்ரெடி முன்னாடி ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது புயல் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இட் கேன் பி குவைட் அன்பிளசன்ட் யூனோ. இது வந்து எவ்வளோ வருத்தப்படக்கூடிய விஷயம் இது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிவியராக, ஏன்னா இந்த குழந்தைத்தனமாக கேட்குறியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவர் கோபமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் பதில் சொன்னார். ஐ ரிமெம்பர் அ டைம் when the ship on which I was traveling ran off course.
we were wandering on the ocean for a couple of days. ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ஷிப் வந்து தன்னுடைய அந்த மாதிரி அலைகள், இந்த மாதிரி ஸ்டாம், அந்த மாதிரி ஏதோ வந்து அலைகள்னால அதோட திசை மாறி போயிட்டு, ட்ராவலிங் ரேன் ஆஃப் கோர்ஸ், திசை மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியாமல் we were wandering on the ocean for a couple of days. கப்பல்னா எத்தனை? 2 days, 2 நாளாக வந்து வழி தெரியாமல் நாங்கள் இப்படி அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம். I remembered my class teacher, an English woman, telling us in class one day when I crossed the English Channel on my way to Singapore. ஸோ எனக்கு வந்து என்னோடய கிளாஸ் டீச்சர் இங்கிலீஷ் ஒரு லேடி தான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாளைக்கு சொன்னாங்க என்னென்னா, இங்கிலீஷ் சேனலை க்ராஸ் பண்ணும்போது சிங்கப்பூரில் அந்த கால்வாயை க்ராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டார்ம் வந்தது, புயல் வந்தது. எங்கன்னா நியர் ஜிப்ரால்டர் கிட்ட வந்து புயல் வந்தது. அந்த ஷிப் என்னாச்சு, ராக்டு டு அண்ட் ஃப்ரோ, இங்கேயும் அங்கேயும் அப்படியே போய்கிட்டு இருந்தது. எவ்ரிதிங் இந்த கேபின்ஸ் ரோல்டு அப் அண்ட் டவுன். கேபினில் இருந்த பொருட்கள்லாம் வந்து மேலேயும் கீழேயுமா, ஏன்னா புயல் இல்லையா, ஆடும் இல்லையா, அந்த ஷிப்பே ஆடுறதுனால எல்லாம் கீழேயும் மேலேயும் இருந்தது, உருண்டுகிட்டு இருந்தது. ஈவன் த ஹெவி பியானோஸ் இன் த லவுஞ்ச் வெண்ட் கிராஷிங் அகெயின்ஸ்ட் த வால்ஸ். பியானோலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், அதெல்லாம் கூட அந்த லவுஞ்ச்னால் வந்து நம்ம ஓய்வெடுக்கிற இடம். ஸோ அந்த ரூமில் இருக்கிற அந்த பியானோஸ் எல்லாம் கூட அப்படியே செவத்தில் மோதி உடஞ்சது. திஸ் மேட் மை இமேஜினேஷன் ரன் வைல்டு. டர்னிங் டு அங்கிள் அகெயின் ஐ செட், wouldn't it be fun if the storm broke when we have lunch? ஸோ இது வந்து எல்லாமே இந்த அவங்க கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, புயல் வருதே, நம்ம எல்லாரும் இப்படி ஏன் பயப்படுறாங்கன்ற மாதிரிலாம். ஸோ அப்படியா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேட்ட பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. திரும்பவும் அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் இப்போ பாருங்கள், wouldn't it be fun, இப்போ எப்படி ஜாலியாக இருக்கும், புயல் திடீர்னு நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்ததுன்னா டேபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஃபுட்டோட அப்படியே போயிடும், ரன் அவே ஃப்ரம் us, and the chairs with us sitting on them would be a merry go round. னா அப்படியே சுற்றுவோம், நம்ம ரங்கராட்டினம், அந்த ராட்டினம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த ராட்டினம் சுற்றுற மாதிரி நம்ம உட்காந்துருக்க சேர் அப்படியே இப்படி டேபிள் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே போயிடும். சேர் உட்காந்துருக்க சேர் அப்படியே மெர்ரி கோ ரவுண்ட் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் ரவுண்ட் த டேபிள் ஸ்டார்ட் அட் மீ இன் ஹரர். ஸோ எல்லாருமே இவங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க, எவ்வளோ பயத்தில் இருக்கும், இங்கே வந்து இந்த பொண்ணு எவ்வளோ வந்து ஜாலியாக இருக்குது. ஐ தாட் டு மை செல்ஃப், ஹோ தீஸ் அடல்ட்ஸ் தே ஹாவ் நோ சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர், ஹவு டல் தே ஆர். நான் நினச்சேன் இந்த அடல்ட்ஸ்லாம், இந்த பெரியவங்கலாம் எப்படி வந்து அந்த அட்வென்ச்சருக்கான ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, இதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு அது இல்லை, எல்லாருமே டல்லாக என்ன ஆக போதோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஸ்டார்ம் டின்ட் பிரேக் பட் இன் த ஈவினிங் எ ஸ்ட்ராங் விண்ட் ஸ்டார்டட் ப்ளோயிங். ஸோ அந்த ஸ்டார்ம் வந்து அப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டார்ம் புயல் வருதுன்னாங்களே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங்கில் வந்து ரொம்ப பலத்த காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. விண்ட் ஸ்டார்டட் ப்ளோயிங். The ship rocked to and fro, rocking and rolling to the music of the wind. அந்த ஷிப் என்னாச்சு, இப்படியும் அப்படியும் to and fro, அப்படியும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ராக்கிங் அண்ட் ரோலிங், இப்படி சுற்றுது, அந்த ஒரு மியூசிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போகிற மாதிரி அந்த படகு. அவ்வளோ பலத்தமாக காற்று வீசுது இல்லையா புயல்னும் போது. ஹியூஜ் வேவ்ஸ் வேர் டேஷிங் அகெயின்ஸ்ட் இட். ஸோ அலைகள்லாம் நல்லா பெருசாக வந்து மோதுது ஷிப்புக்கிட்ட. ஈவன் தோ த டெக் வாஸ் ஸ்லிப்பரி, ஐ வாஸ் ரன்னிங் அரவுண்ட். அந்த டெக்கு, ஷிப்போட மேல் தளம் இருக்கு இல்லையா, அது நல்லா வழுக்கிக்கிட்டு போதான். அப்படி இருந்தாலுமே நான் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். யார்? ஐ வாஸ் ரன்னிங் அரவுண்ட்னா யார்? வசந்தா மூர்த்தி, ஆத்தர். தட்ஸ் வென் ஐ நோட்டிஸ்ட் அங்கிள் லீனிங் ஓவர் த ரெயிலிங்ஸ். ஸோ அங்கே வந்து அந்த அங்கிள் இருந்தாங்க இல்லையா, அந்த அங்கிள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த ரெயிலிங்ஸ்னால் அது ஒரு கம்பி இருக்கும், ஒரு கம்பியை வந்து பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்காரு லீனிங். ஐ ரேன் அப் டு ஹிம், ஒரு இரும்பு கம்பியில் சாஞ்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா, நான் அவங்க கிட்ட போனேன் அந்த அங்கிள் கிட்ட. திங்கிங் ஹீ டூ வாஸ் என்ஜாயிங் த எக்ஸ்பீரியன்ஸ். நானும் என்ன நினச்சேன்னா இந்த ஸ்டார்ம் இதனால் நடக்கிற இதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். குட் மார்னிங் அங்கிள், இஸ்ன்ட் இட் லவ்லி, ஐ ஆஸ்க்ட் ஹிம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த அங்கிள் கிட்ட கேட்டேன். ஸோ அதுக்கு அந்த அங்கிள் என்ன பதில் சொல்கிறாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.